லோ பிபி, ஹை பிபி. அதுக்கான ஒரு மருத்துவத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஒரு முத்திரை. இது எல்லாத்துக்கும் தேவை. இன்னைக்கு ஹார்ட் இஷ்யூஸுங்கிறது பெரும்பாலும் எல்லா இடத்துலையுமே இருக்குது. திடீர்னு பார்க்குறாங்கன்னா ஆள் இல்லை கேட்டாக்கா ஹார்ட் அட்டாக். இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாலே போதும், ஹையாக இருக்கக்கூடிய பிபி, லோ பிபி அவ்வளோ அழகாக பேலன்ஸ் வரும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஒரு மிகப்பெரிய விஷயம், லோ பிபி, ஹை பிபி. இந்த மெடிக்கலாக சொல்லக்கூடிய இந்த விஷயம் எல்லாத்துக்குமே இன்னைக்கு பார்த்தா டக்குன்னு லோ பிபி, எனக்கு ஹை பிபி, இப்படி லோ பிபி, ஹை பிபிங்கிறது இன்னைக்கு பரவலாக எல்லாத்துலேயுமே இருக்குது. அதுக்கான ஒரு மருத்துவத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஒரு முத்திரை. இந்த முத்திரையை அழகாக பண்ணாலே போதுமான விஷயம்தான். லோ பிபி, ஹை பிபியை அழகாக பேலன்ஸ் பண்ணலாம். ஹைப்பர் அண்டு ஹைப்போ. இதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது, ப்ரெஷர் பாயிண்ட்ஸ். அதையும் நம்ம பார்க்கலாம். ஒரு முத்திரை, ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் மருந்து. நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னாக்கா வெண்தாமரை பொடி அப்படின்னு இருக்கும். அடிக்கடி இது ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, இது எல்லாத்துக்கும் தேவை. இன்னைக்கு ஹார்ட் இஷ்யூஸுங்கிறது பெரும்பாலும் எல்லா இடத்துலையுமே இருக்குது. திடீர்னு பார்க்குறாங்கன்னா ஆள் இல்லை கேட்டாக்கா ஹார்ட் அட்டாக். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேசிவ்ல ஒன்றுமே இல்லை சார், நல்லா தான் உட்காந்துருந்தாங்க, மேசிவ் அட்டாக் வந்துருச்சு. காரணம், நல்ல பிளட் ஃப்ளோ கிடையாது, நல்ல ரத்தம் கிடையாது, அடைப்பு பார்த்தீங்கன்னாக்கா நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் காரணம் என்னென்னா, நம்ம லிவர் என்ன பண்ணணும்னா, ஃபேட்டி லிவரை இருந்துச்சுனாக்கா என்ன ஆகும், நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரிக்காது. ஃபஸ்ட்டு ஹார்ட் பிளாக் இருக்குது, ஹார்ட் சம்மந்தப்பட்ட டிசீஸ் இருக்குது, கண்ணு தெரியல, கண்ணில் புற இருக்குனாலே நம்ம லிவர் 100% ஃபேட்டி லிவர்னு நம்ம டெஸ்ட் பண்ணாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு அற்புதமான ஃபேட்டையும் பார்த்தீங்கன்னா அழகாக குறைக்கணும், ஃபேட்டி லிவரையும் குறைச்சிடணும், ஹார்ட்டில் பலன்னு குழந்தை மாதிரி ஆக்கணும். அப்படி கேட்டிங்கன்னா வெண்தாமரை பொடி 100 கிராம் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குது. செம்பருத்தி பூ பவுடர், அதுவும் நாட்டு மருந்து கிடைக்குது. 100 கிராம் எடுத்துக்கோங்க. அகத்தை சீர் செய்வதால் சீரகம், அந்த பவுடரும் கிடைக்குது. இல்லைன்னா லைட்டாக சீரகம் வாங்கி லைட்டாக பொன்னுரெல்லாம் வறுத்துக்கோங்க, அது 100 கிராம். இந்த 3ஐயும் சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். அதோட டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அழகாக காலையில் எழுந்திரிச்ச உடனே டீ குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் குடிங்க. ஃபஸ்ட்டு மார்னிங்லேயே என்ன பண்ணுறீங்கன்னா, காலைல ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த 3ஐயும் கலக்கி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, சீரகம், செம்பருத்தி பவுடர் ப்ளஸ் வெண்தாமரை பொடி. இதுதான் 3மே உங்களுக்கு. இது ஹார்ட்டுக்கு மட்டும் கிடையாது, லங்ஸுக்கு, செரிமான பிரச்சனைக்கு, ரத்த ஓட்டத்திற்கு, நரம்பு மண்டலம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெமரிக்கு. என்ன ஒரு சுகர் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மெமரி லாஸ் ஆகும். இது எதுவுமே பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு வந்தாலே போதும், சூப்பராகிடுவாங்க. ஸோ இந்த 3ஐயும் கலக்கி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் ஒரு டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் எடுத்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அப்படியே குடிச்சிருங்க. இதே கிட்னி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட குடிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ காலை மாலை இந்த எம்டி ஸ்டமக் எடுத்துக்கோங்க. அது கேப் விட்டு ஒரு 1/2 hour கழிச்சு நீங்கள் காஃபியை டீயை குடிச்சுக்கோங்க. அது உங்களுடைய தேவையான உங்களுடைய ஹேபிட்டுக்கு. ஸோ இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாலே போதும், ஹையாக இருக்கக்கூடிய பிபி, லோ பிபி அவ்வளோ அழகாக பேலன்ஸ் வரும். ஸோ இப்போ ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டுக்கு நான் வரேன். 100% இந்த கட்டவரில் அப்படி வச்சுக்கோங்க. உங்களுடைய இந்த அக்கல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் சென்டரில் இருக்கும் அந்த பாயிண்ட். கரெக்டாக இந்த கையை அப்படி வச்சுக்கிட்டு இந்த கை வச்சு லைட்டாக ஒரு பஞ்ச், அவ்வளோதான். 1 2 3 4 5 6 7 8 9 10 போதும். அதேமாரி இந்த கையில் அவ்வளோதான். போட்டு லைட்டாக ஒரு ஆமுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 அவ்வளோதான். ஸோ இது மட்டும் காலை மாலை பண்ணிட்டு வந்துட்டாக்கா, அலைன்மெண்ட்னு ஒன்று இருக்கும். அதாவது நம்ம உடம்புல அலைன்மெண்ட், அது எப்போ மிஸ் ஆகுதோ அப்போ தான் ஹை பிபி, லோ பிபி. அது வரைக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு காருக்கு அலைன்மெண்ட் மிஸ் ஆச்சுனாக்கா மைலேஜ் போயிடும். நம்மளோட அலைன்மெண்ட் போச்சுனாக்கா நம்ம வாழ்க்கை மைலேஜ் போயிடும். அதெல்லாம் இதில் தான் ஆரம்பிக்கும். ஸோ இதை செஞ்சாலே உங்களுக்கு பிபி மைனஸில் வந்துடும். மைனஸ்னா பேலன்ஸில் வந்துடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இது ஒன்று. இன்னொன்று முத்திரை. இந்த முத்தான முத்திரை. உங்களுக்கு ஹை பிபி இருக்குது, லோ பிபி இருக்குனாக்கா, சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஹை பிபி இருக்குது எனக்கு, நான் இந்த முத்திரை இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டா லோக்கு போயிடுச்சுன்னா. ஸோ லோ பிபி சார், எனக்கு இதை சாப்பிட்டு திருப்பி ரொம்ப லோ ஆச்சுன்னா, பேலன்ஸ் பண்ணுறதுக்கான மருந்து தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஹைப்பரோ அது எதனால் வருது, அந்த பட்டன் லூஸாக இருக்கும், எது உங்களுடைய பேலன்சிங் பட்டன், அதை சரி செய்து விடும். அதனால் அதுக்கப்புறம் அந்த அலைன்மெண்ட்டை சரி செய்ய வச்சுன்னா இது ரெண்டுமே பேலன்ஸ்க்கு வந்துடும், நியூட்ரலுக்கு வந்துடும். ஸோ கீழையும் போகாது மேலையும் போகாது, நியூட்ரல் வர வேண்டிய மெடிசன் தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது பெஸ்ட்டு. இப்போ முத்திரைக்கு வரும். முத்திரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 2 கை இப்படி வச்சுக்கோங்க. அபான வாயு முத்திரை மட்டும் போட்டாலே போதுமான விஷயம், பிபி அழகாக இருக்கும். அபான வாயு முத்திரை இந்த முத்திரை, அதாவது உங்களுடைய ஆள்காட்டி விரலை உங்களுடைய இந்த மேடு பகுதியில் வச்சுக்கிறீங்க.
இந்த 3 கையும் வச்சுக்கிறீங்க, சுண்டு வரல மேலே வச்சுக்கிறீங்க. இந்த முத்திரை போட்டாலே ஹார்ட் இஷ்யூஸ் வராது, ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், உங்களோட கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் பேலன்ஸில் இருக்கும். ஸோ இது இருந்தாலே போதும், உங்களுக்கு பியூரிட்டி பேலன்ஸ் ஆகும். வாதம் பித்தம் கபத்தை தான் நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். இதை பண்ணிட்டாலே உங்களுக்கு உடம்பு சூடு இருக்காது, இந்த வெட்டச்சூடு இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சுனாலே உங்களுக்கு பிபி ரைஸ் ஆகாது. இன்னொன்று, ஒரு கேஸ் அடுப்பு இருக்குது, தண்ணி வைக்கிறீங்க, ஹையில் வந்து உங்களுடைய இது வைக்கிறீங்க, ஹையில் வைக்கிறீங்க, தண்ணி சீக்கிரம் கொதிச்சு பண்ணி தலை கொதிக்கும். உடனே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறோம்னாக்கா அப்படியே அமைங்கிடும். திருப்பி கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னு வச்சுக்கலாம், அதேமாதிரி திருப்பி பார்த்தீங்கன்னா கொதிக்கும், திருப்பி தண்ணி ஊற்றினா அடங்கிடும். இதை தான் நம்ம வந்து டேப்லெட்ஸ்லாம் போட்டு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ புத்திசாலித்தனம் என்ன, சிம் பண்ணிட்டோம்னா மிதமான சூடு இருக்கும், கொதிச்சுக்கிட்டே இருக்கும், அதுதான் பேலன்சிங். அந்த பேலன்சிங் தான் இந்த முத்திரை, இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ், இந்த முத்திரை ப்ளஸ் மெடிசின்ஸ். இதை செஞ்சாலே போதுமான விஷயம், ரெண்டுமே பேலன்ஸில் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்து எளிய வைத்தியம். இப்படி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மெடிசின் சொல்லியிருக்கோம், ப்ரெஷர் பாயிண்ட்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முத்திரையை சொல்லியிருக்கோம். குடிக்கக்கூடிய உணவு லிக்விடா என்ன ஜூஸ் எடுக்கலாம், அதுதான் சூப்பர். பீட்ரூட் இரத்த நாளங்களை விரிவுபடுத்துவதற்கான அற்புதமான ஒரு ஜூஸ்னா பீட்ரூட் ஜூஸ். இதை வந்து வாரத்துக்கு எப்போ வேணா இருக்கலாம், இது பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட்லாம் கிடையாது. பீட்ரூட் ஜூஸ் அடித்து குடிச்சிக்கிட்டே இருங்க, அவ்வளோதான். இதை பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதுமான விஷயம்தான். ரத்த நாளங்கள், இந்த வெரிகோசிஸ் பெயின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா நரம்பு இப்படி இருந்தால் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கிக்கிட்டே வரும். காரணம் கையில் வச்சுருக்க மொபைல் சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது கிட்டக்க வரும்போது தான் அந்த பிளாக்கேஜ், சுருட்டல், ஹார்ட் அட்டாக், பிளாக் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த நரம்பு நாளங்கள் ஒன்று வீக்காக இருக்கும், இல்லைன்னா அடைப்புகளில் வந்திருக்கும், இல்லைன்னா சுருங்கி இறுக்கி சுருட்டிக்கிட்டு இருக்கும். பீட்ரூட் மட்டுமே அவ்வளோ அழகாக செஞ்சு கொடுக்கும். பீட்ரூட் ரூட்னு வருது பார்த்தீங்களா, அதுதான் அந்த வார்த்தை எல்லாம் வச்சுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் ஒரு மனிதன் உறுப்போட ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அதை க்ளீன் பண்ணி கொடுத்துரும். வேர்க்கால்களை, அப்போ நரம்பு தான் நம்மளோட உடம்பு, வேர்க்கால்கள். அப்போது அதை வந்து அந்த சுருங்கி இருக்கிறதை விரிவுபடுத்தி அது அடைப்புகளை நீக்கி உங்களுக்கு சுத்தமான ரத்தமாகவும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காய்னா பீட்ரூட். அதுதான் யார் மிஸ் பண்ணணும், இது வந்து யார் வேணால் எடுக்கலாம். இது வந்து சார் பீட்ரூட் எடுத்தால் சுகரை கூட பண்ணுமா, இல்லை பீட்ரூட் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, எப்படி ஒத்துக்காமல் போகும். அது ஒரு அற்புதமான ஒரு வயலட், அல்ட்ரா வயலட் கலர். அது அல்ட்ரா வயலட் எல்லாமே மெஜிக்கல் கலர். அல்ட்ரா வயலட் எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி நமக்கு உடம்புக்கு. சத்து மட்டும் கிடையாது, மிகப்பெரிய சத்தம், வைப்ரேஷன், கண்ணுக்கு, முடிக்கு, உடலுக்கு, ரத்தத்துக்கு, ஹார்ட்டுக்கு, லங்ஸுக்கு, பெருங்குடல், சிறுங்குடலுக்கு, லிவருக்கு, எல்லாத்துக்கும் சேர்ந்தது அப்படின்னாக்கா பீட்ரூட். அதனால் பீட்ரூட்டை கையை விட்டுறாதீங்க. குழந்தைங்கள்லாம் கொடுத்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து அவங்க மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரெயின்லாம் ட்ரெயின் ஆகிட்டு சுருங்கிக்கிட்டே வருது மூளைகள்லாம். ஸோ வாரத்துக்கு 2 தடவை கண்டிப்பாக பீட்ரூட் ஜூஸ் கொடுத்துருங்க குழந்தைங்களுக்கெல்லாம். ஃப்யூச்சர் நல்லா இருப்பாங்க, நல்ல பிரெயின் இருக்கும். பெரியவங்களுக்கு கொடுங்க, வயசானவங்க கொடுங்க. பீட்ரூட் ஜூஸ் வந்து ஒரு மாயாஜாலம். ஸோ இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாலே போதும். இந்த மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக பண்ணாலே நம்மளுடைய பிபி, அதாவது ஒரு இயந்திரத்தோடைய மிகப்பெரிய பல்ஸ் ரூட் பேலன்ஸ்க்கு வந்துடும். இது தெரியாமல் தான் எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. இதை செய்தாலே எல்லாமே நலமாக வளமாக வாழ முடியும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.